ஸோ இதில் 3 காரியங்கள் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 thing is to receive Christ. அவரை ஏற்றுக்கொண்டபடியே. இங்கிலீஷ் கோட் அழகாக அப்படி சொல்லுது, கிறிஸ்டியன் லைஃப் சக்சீட்ஸ் how we started it. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோமோ அப்படி தான் அது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி போச்சு. Did we receive Christ? அதான் இன்னைக்கோட கொஸ்டின். இந்த வேர்ஸோட ஃபர்ஸ்ட் ஆரம்பமே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. நீங்கள் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? Did we receive Christ in our lives? ஏற்றுக்கொண்டோமா? The word has deepest meaning. Receiving something, ஒன்றை ரிசீவ் பண்ணுறது. கிரைஸ்டை நம்ம நம்ம வாழ்க்கையில் ரிசீவ் பண்ணியிருக்கிறோமா? எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவங்களுடைய காலிங்கில் அடுத்தடுத்த கட்டத்தில் குழப்பம், அடுத்தடுத்த கட்டத்தில் தடுமாற்றம் வருகிறதுக்கு காரணம் என்னன்னா, they forget how they received Christ. கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்னு மறந்துடுறாங்க. இன்னைக்கு எனக்குமே நிறைய நேரத்தில் கன்ஃபியூஷன் வரும்போது, இல்லை தயக்கம் வரும்போது, அடுத்த கட்டத்துக்கு நகர பயம் வரும்போது நான் எதை ஞாபகப்படுத்திப்பேன் அப்படின்னா, how I received Christ. கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கிரைஸ்ட் ஒவ்வொரு விதமாக உங்கள் வாழ்க்கையில் வந்திருப்பார் இல்லை? ஒவ்வொரு விதமாக ஒருத்தர் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் ட்ரூத்தில் என்னை இம்பேக்ட் பண்ணார். ஐ ரிசீவ்டு கிரைஸ்ட். அப்புறம் நான் எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படி தான் அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். அப்படி நம்ம ஒவ்வொருத்தருமே கிரைஸ்ட்டை ஒவ்வொரு விதமாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, டிட் வி ரிசீவ் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட்? நான் கேட்குறேன், டு யூ பிலீவான்னு கேட்கல, நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்கல. டிட் யூ ரிசீவ் கிரைஸ்ட்? அவரை ஏற்றுக்கொண்டீங்களா? எந்த விதத்தில் அவர் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். இந்த கொஸ்டினை நான் த்ரோ பண்ணுறேன். அவரை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? the day or how you received him அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் அதை மறக்கக்கூடாது. until we run a race, finish a race, கிறிஸ்துவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டது மறக்கவே கூடாது. as I speak, keep remembering. நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? how I received. எந்த விதத்தில், எப்படி எனக்கு கிறிஸ்து வெளிப்பட்டார்? பவுலுக்கு கிறிஸ்து ஒரு விதத்தில் வெளிப்பட்டார். அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியில் ஒரு வெளிச்சத்தில் வெளிப்பட்டு அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ரிசீவ் பண்ண அவர் எப்படி ரிசீவ் பண்ணாரோ அப்படியே நடந்தார். டுடே how you receive Christ in your life? எந்த விதத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட, எந்த விதத்தில் அவரை நீ அக்செப்ட் பண்ண, அந்த விதத்தில் தான் நீ நடப்ப, அந்த விதத்தில் தான் வாழ்க்கையின் முடிவும் இருக்கும். ப்ளீஸ் go back to remember how you received Christ. கிறிஸ்து உனக்கு எப்படி வெளிப்பட்டார் அப்படின்றத இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். If we forget that, அதை மறந்துட்டோம் அப்படின்னா we will lose our path somewhere. ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுவோம், தவறிடுவோம். ஏதோ ஒரு இடத்துல அவருக்குள்ள நடக்கிறது மிஸ் ஆகிடும். How you receive Christ in your life ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, எப்படி ரிசீவ் பண்ணணுன்றதை ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதத்தில் தேவன் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் அவரை ரிசீவ் பண்ணியிருக்கணும். ரிசீவ் பண்ணீங்களான்றது கொஸ்டின். ரிசீவ் பண்ணியிருக்கணும். அதான் நான் திருப்பி சொல்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் யூ பிலீவ் காட், பிலீவ் கிரைஸ்ட். டு யூ லவ் கிரைஸ்ட் கேட்கல. டிட் யூ ரிசீவ் கிரைஸ்ட்? ஏற்றுக்கொண்டியா? ஒரு நபரை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்றதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏற்றுக்கொள்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவ நீ ஏற்றுக்கொண்டியா வாழ்க்கையில்? டிட் யூ ரிசீவ் ஹிம்? இப்போ யாரோ ஒருத்தர் வராங்க, நம்ம வீட்டுக்கு வராங்க. நம்ம வீட்டுக்கு அவங்கள கேட்டு வாசலில் நிற்க வச்சு பேசுறது வேற, அவங்கள ரிசீவ் பண்ணுறது வேற. யூ ரிசீவ் கிரைஸ்ட் இன் யோர் லைஃப்? அதான் கொஸ்டின். ஹவ் யூ ரிசீவ்ட் ஹிம்? நீ அவரை எப்படி ஏற்றுக்கொண்ட? அவர் எப்படி உனக்கு வெளிப்பட்டாரோ அப்படி தான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கும். தட்ஸ் வேர் யோர் காலிங் இஸ் ரிவீல்டு. பவுலுக்கு ஒரு விதத்தில் வெளிப்பட்டார், பேதுருக்கு ஒரு விதத்தில் வெளிப்பட்டார். பேதுருக்கு எங்கே வெளிப்பட்டார் ஆண்டவர்? எங்க பேதுரு சந்தித்தார்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப ஆண்டவர் ஒன்று சொன்னாரு. How you receive Christ shows how you are going to walk in him. நீ அவர் எந்த இடத்துல சந்தித்த அந்த இடம் உன் அழைப்பை நிரூபிக்கிறது. Where you receive Christ, how you receive Christ is very important. என்னைக்காவது ஒரு நாள் குழப்பம் வரும்போது, கன்ஃபியூஷன் வரும்போது, what should I do next அப்படின்னு தோணும் போது, go back to think how you received God.
எப்படி அவரை ஏற்றுக்கொண்ட, எப்படி அவர் பெற்றுக்கொண்ட, உனக்கும் அவருக்குமான சந்திப்பு எங்கே நடந்துச்சுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கணும். ராஜா கிட்ட பவுல் முன்னாடி, ராஜா முன்னாடி போய் நிற்கிறாரு. ராஜா ஏதோ கேட்குறாரு. ராஜா முன்னாடி பவுல் சொல்கிறாரு, நான் இப்படி தமஸ்குவுக்கு போன வழியில் என்னை ஒருத்தர் தடுத்து நிறுத்தி எனக்கு வெளிப்பட்டார், அந்த பணியை தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பவுலால் சொல்ல முடியுது. டுடே someone ask you question, உங்களால் சொல்ல முடியுமா, நான் இயேசுவை அன்னைக்கு அப்படி சந்தித்தேன், he revealed to me like that, நான் அவருக்காக இன்னி வரைக்கும் நிற்கிறேன். How you receive Christ is very important. நான் கோட்டை நான் திருப்பி சொல்கிறேன், கிறிஸ்டியன் லைஃப் சக்சீட்ஸ் த வே how you started. கிறிஸ்டியன் லைஃப் நீ எப்படி துவங்குறியோ அப்படி தான் வெற்றி பெறும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிசீவிங் கிரைஸ்ட். எல்லாருக்கும் தனித்தனி விதமாக ஆண்டவர் வெளிப்பட்டிருப்பாரு. பட் காமனாக we should receive Christ as a வசனத்தில் இருக்கு. இங்கிலீஷில் இன்னொரு முறை படிக்கலாம். As Lord. ரிசீவிங் கிரைஸ்ட் ஒன்று. டிட் யூ ரிசீவ் கிரைஸ்ட்? ஒன்று, கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டனா. ரெண்டாவது, ஹவ் யூ ரிசீவ்டு கிரைஸ்ட், வேர் யூ ரிசீவ்டு கிரைஸ்ட் ஒன்று. மூணாவது, டிட் யூ ரிசீவ் கிரைஸ்ட் as your லார்ட், என் எஜமானனாக அவரை ஏற்றுக்கொண்டனா. ஹூ டிசைட்ஸ் யுவர் லைஃப் டுடே? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை யார் தீர்மானிக்கிறா? நானா? என் பேரண்ட்ஸா? என் நண்பர்களா? Who decides my life today? Did you receive Christ as just some celebrity or அந்த மாதிரி ரிசீவ் பண்ணீங்களா? இல்லை did you receive Christ as your Lord? என் எஜமானனாய், என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறவராய், என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு நபராய் அவரை ஏற்றுக்கொண்டோமா? How did you accept Christ? நான் ஒரு ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணியிருக்கேன், ஓகே ஃபைன். அவரை நான் ஒரு ஃபாதராக அக்செப்ட் பண்ணியிருக்கேன், எஸ், அவர் அப்படியும் வெளிப்படுகிறார். ஆனால் Christ should be our Lord. அவர் நம் எஜமானனாக இருக்கணும். We should be his servant. இன்னைக்கு அந்த ரிசீவிங் யாருக்காவது இருக்கா? அந்த ரிசீவிங் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிசீவ் பண்ணிட்டோம் காடை, ஃபைன். பட் did we receive God as our Lord? என் எஜமானனாய் அவர் சொல்லுகிற தீர்மானத்தின்படி வாழறதுக்கு நம்மள ஒரு அடிமையாய், ஒரு சர்வெண்ட்டாக ஒப்பு கொடுத்து வாழறோமா? On whose decision are we living today? Our friends' decision, our family's decision, or our self's decision? யார் decisionல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? With someone's decision, I recommend you to accept Jesus as your Lord first. அவர் நம் எஜமானனாய் முதல்ல ஏற்றுக்கணும். நம்மளை ஒவ்வொரு கட்டத்தையும் தீர்மானிக்கிறவர் நம்ம எஜமானாக தான் இருக்கணும். நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போறன்றதும் பேரண்ட்ஸ் இல்லை, நம் சுயம் அல்ல, நம் நண்பர்கள் அல்ல. நான் ஏற்றுக்கொண்டேன் இயேசு தான் தீர்மானிக்கணும். ஏன்னா அவர் நான் எஜமானனா ஏற்றுக்கொண்டிருக்கேன். He is my Lord. It's a daily mantra. நம்ம தினமும் சொல்ல வேண்டிய காரியம், Jesus Christ is my Lord. He is my Lord. I serve him. He is my Lord and I serve him. வேலை அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நம்ம பார்க்கலன்னா, இன்னைக்கு திருப்பி ஒரு தடவை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், அக்செப்ட் ஜீசஸ் as your Lord. அவருடைய அடிமையாய், அவருக்கு ஒரு சர்வெண்ட்டாக நம்ம மாற இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, how you received Christ. பவுலோட எக்ஸாம்பிளை சொன்னோம். பவுல் ஒரு விதத்தில் ஏற்றுக்கொண்டார், அதே விதத்தில் நடக்கிறார். இன்னைக்கு இயேசுவை நம்ம எந்த விதத்தில் எந்த இடத்துல ஏற்றுக்கொண்டோம் தான் நம்ம எப்படி நடக்கணுன்றதை நமக்கு தீர்மானிக்க போகும். ரெண்டாவது, காமனாக நமக்கு அவர் லார்டாக இருக்கிறார், அவர் எஜமானனாக இருக்கிறார். கிறிஸ்து என் எஜமானனாக இருக்கிறாரா? என் எஜமானன் யார்? யாரின் சொல்படி நடக்கிறேன்? யார் சொல்லி நான் கீழ்ப்படுகிறேன்? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவது நல்லதுதான், சரிதான். அப்பா அம்மா சொல்படி நடந்தது சரிதான். ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாழறது சரிதான். நம்ம முடிவின்படி இருக்கிறது சரிதான். பட் ஜீசஸ் இஸ் மை லார்ட். அவர் தான் என் எஜமானன். யார் எது சொன்னாலும் முடிவு இவர் கையில் தான் இருக்கு. Did we accept Jesus in that way? அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா we should repent today. நீங்கள் நம்ம மனம் திரும்பணும். இன்னைக்கு என் வாழ்க்கையின் முடிவு வேறு யார் கையிலையும் இருக்கு, இல்லை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என் சுயத்தின் என் விருப்பத்தின்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா we should change today. Our decisions should be approved, should be authenticated by my master. நான் சேவிக்கிற இயேசுவினால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும்.
we should be careful in that. As you received Christ, so walk in him அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வேர்ட்ஸை மாத்துறேன். ரிசீவிங் கிரைஸ்ட் அண்ட் ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட், ரெண்டு காரியம் இருக்கு. ஓகே, ரிசீவிங் கிரைஸ்ட் அண்ட் ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி how you receive Christ, you will reflect him. ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எப்படி ரிசீவ் பண்ணுமோ அப்படிதான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ரிசீவ் பண்ணிட்டு சும்மா உட்காரக்கூடாது. இயேசு என் வாழ்க்கையில் வந்துட்டார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு எனக்கு அதை செஞ்சார், இயேசு எனக்கு இதை செஞ்சார், எல்லாம் ஓகே. how you reflect Christ is very important. You receive Christ to reflect him. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடியே அவரில் நடக்கணும். we should start walking. பாட்டு பாடின மாதிரி பாடணும், ரைட்? விசுவாசத்தினால் நடப்போம், பார்வையினால் அல்ல. அவரை ஏற்றுக்கொண்டபடியே அவரில் நடக்கணும். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதே ஒரு பெரிய காரியமா பேசிக்கிட்டு இருக்கிற நம்போ we should start walking in him. அவருக்குள்ள நடக்கிறவர்களாய் மாறணும். The same way you received Jesus, start to reflect him in others life. மற்றவங்க வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும், மற்றவங்களுக்கு அதை காண்பிக்க ஆரம்பிக்கணும், மற்றவங்களுக்கு அதை சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு, நம்ம வாழ்க்கையிலே வந்திருக்கிறாரு. You receive Christ to reflect him. First thing, receive and reflect. அடுத்த வசனம் படிக்கலாமா? நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்ன அப்படின்னா ரிசீவ் அண்ட் ரிஃப்ளெக்ட். செகண்ட் திங் என்ன சொல்றேன் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் அண்ட் எக்ஸ்பேண்ட். ஃபர்ஸ்ட் திங் ரிசீவ் அண்ட் ரிஃப்ளெக்ட். செகண்ட் எஸ்டாப்ளிஷ் அண்ட் எக்ஸ்பேண்ட். ஸோ வசனம் சொன்னால் நீங்கள் அவர் வேர் கொண்டபடியே அவள் கட்டப்பட்டவர்களாகும். எப்படி வேர் கொள்ள முடியும்? வேர் கொள்றதுனா என்ன? வாட் இஸ் இட் மீன் டு பி ரூட்டட்? ரூட் ஒன்று ஆழமாக பதிக்கிறது, ஸ்ட்ரென்தன் ஆகிறது இல்லை? எஸ்டாப்ளிஷிங் ஆர் லைஃப், எஸ்டாப்ளிஷிங் ஆர் லைஃப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நம் வாழ்க்கையை உறுதிப்படுத்துறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ்ன்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா டு ஸ்டார்ட் சம்திங் வெரி ஸ்ட்ராங். ஏதோ ஒன்று ரொம்ப ஆழமாக வேர் கொண்டு பலமாய் ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் எஸ்டாப்ளிஷிங். முதல்ல நம்ம ரிசீவ் பண்ணுறோம், வி ஸ்டார்ட் ரிஃப்ளெக்டிங் ஹிம். அதோடு சேர்த்து என்ன பண்ணோம்னா வி ஷுட் எஸ்டாப்ளிஷ் அவர் ஃபெய்த் இன் ஜீசஸ். நம்மளுடைய வேர் அடியில், அழகாக அக்கா சொன்ன மாதிரி நம்ம வேர் அடியில் ஆழமாக போய்கிட்டே இருக்கணும், அது வெளியில் தெரியாது. we should start establishing ourselves in Christ. establish ஆகிறதோட சேர்த்து we should start expanding ourselves in Christ. ரெண்டுமே பண்ணணும். கீழே எஸ்டாப்ளிஷ் ஆகணும், மேலே எக்ஸ்பேண்ட் ஆகணும். கீழே ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே இருக்கணும், மேலே பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ரிசீவ் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஓகே. ரெண்டாவது அடுத்த கட்டத்துக்கு வரணும். we should start establishing our life. அதை பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமாம், பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ தமிழில் அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா உறுதிப்பட்டு பெருகுவீர்களாக. கிறிஸ்துவுக்குள் உறுதிப்பட வேண்டும். we should establish our life. இன்னைக்கு எதில் நம்ம வாழ்க்கை உறுதிப்பட்டு இருக்கு, எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு? எஸ்டாப்ளிஷ்ன்ற வார்த்தை புரியுது இல்லை? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் எஸ்டாப்ளிஷ். அப்படின்னா நம்ம வாழ்க்கை எதன் மேலே எதுக்குள்ள வேர் ஊன்றி இருக்கு, அதாவது எதில் உங்கள் வாழ்க்கையை துவங்கி இருக்கீங்க, எது அடிப்படையாய் கொண்டு இருக்குன்றத எஸ்டாப்ளிஷ் நமக்கு ப்ரூவ் பண்ணும். we should establish our life in Christ. அதோட சேர்த்து we should expand, பெருகுகிறவராக இருக்கணும். இங்கே நிறைய பேருக்கு இது போதும், இந்த 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 விசுவாசம் போதும், இந்த ஊழியம் போதும், இந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி போதும், இந்த ஒரு காரியம் போதும் 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 நிறைய பேர் நினைக்கிறோம். we should establish our life in Christ. அதை கட்டிக்கிட்டே போகணும். ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2, ஃப்ளோர் 3 ஆண்டருக்குள்ளே நம்ம வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். we should not stop growing in Christ. வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். as our roots grow deep down, our building should go up and higher. நம்மளுடைய வேர் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆக 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 நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். we should start growing up up up. நம்ம என்றைக்குமே நிற்கவும் கூடாது, நம்ம என்றைக்குமே
சோர்ந்து போகவும் கூடாது. எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிறது, எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறது? ரைட்? How should we establish in Christ? வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. How can we establish our life in Christ? It's by faith. விசுவாசத்தினால். விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால. கேள்வி எதை கேட்கறதுனால? வேர்ட் ஆஃப் காட், சத்தியத்தை கேட்கறதுனால. இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், எஸ்டாப்ளிஷ் இன் ஃபெய்த் ஆஸ் யூ வேர் தாட். நீங்கள் கற்பிக்கப்பட்டபடியே விசுவாசத்துல வேர் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆர் வி டீச்சபிள்? நாம் கற்றுக் கொடுக்கப்படுகிற நபர்களாய், கற்றுக்கொள்கிற நபர்களாய் இருக்கிறோமா? டெய்லி, எவ்ரிடே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த். ஆர் வி லேர்னிங்? ஆர் வி டீச்சபிள்? இஸ் தேர் சம்ஒன் டு டீச் யூ? கிறிஸ்துவின் வழிகளையும் வேத சத்தியத்தையும் சொல்லி கொடுக்க நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? Where there is less teachers, we can't establish our lives in Christ. அதிகமாய் நாம் போதிக்கப்பட வேண்டும், அதிகமாய் நாம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். When we start closing our ears to teachings, we can't strengthen and establish our lives in Christ. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ளவே முடியாது. வேர் கொள்ளணுமா, எஸ்டாப்ளிஷ் ஆகணுமா, have people who will teach you the word of God. சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவங்களோட சேர்ந்து வாழ்ந்து பழகினாதான் நம்முடைய வேர்கள் கிறிஸ்துவுக்குள் ஆழமா வளரும். How to grow in Christ? எஸ்டாப்ளிஷ் பார்த்துட்டோம். எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா நிறைய போதனைகளை கேட்க ஆரம்பிக்கணும். We should listen to many teachings. மற்றவங்க போதிக்கும் போது காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கணும். When we avoid teachings, our roots won't go deep. நம்முடைய வேர்கள் ஆழமா போகாது. சத்தியத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், சத்தியத்தை கவனிக்க எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், எவ்வளோ நேரம் ஒரு செய்தியை கேட்குறோம், அதை பொறுத்து தான் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு வேர் கொண்டு வளருதுன்றதுல இருக்கு. When we stop listening, when we stop hearing, when we are not teachable, நம்ம கற்றுக் கொடுக்கப்படுகிற நிலைமையில இல்லை அப்படின்ற பட்சத்தில் our roots cannot go deeper. நம்மளால கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ளவே முடியாது. So to establish our life in Christ, listen. நிறைய காரியங்களை கேட்க ஆரம்பிக்கும். We should be teachable. Teachers, நமக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவங்கள மத்தியில வாழ ஆரம்பிக்கணும். கற்றுக் கொடுக்கிறவர்களோடு இருக்க பழகணும். அப்பதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும், கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ள முடியும். எஸ்டாப்ளிஷ். செகண்ட், எக்ஸ்பேண்ட். எப்படி கிறிஸ்துவுக்குள்ள எக்ஸ்பேண்ட் ஆகிறது? வளர்றது. எப்படி வளர்றது? அவருக்குள்ள எப்படி க்ரோ ஆகிறது? இன்னைக்கு நிறைய பேரால கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியாதது காரணம், they don't have joy in their life. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு சந்தோஷமோ மகிழ்ச்சியோ ஜாயோ இல்லை. வசனம் என்ன சொல்லுது? ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. abound with thanksgiving. கிறிஸ்துவுக்குள்ள பெருகி வளரணும்னா நான் ரொம்ப ப்ராக்டிக்கலா ஒரு காரியம் சொல்றேன். The more you walk in Christ, there are more problems, troubles and persecutions. நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய விஷயம் வரும். இங்க இருக்கிற நம்மள நிறைய பேரு அந்த பிரச்சனைகளுக்காக வளராம இருக்கிறோம். When we start growing, when we go near God, when we establish our roots and expand our lives in Christ, நிறைய பிரச்சனை வரும். நம்ம இன்னும் தொடர்ந்து வளரணும்னா we should be joyful in every step we take for God. கிறிஸ்துவுக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு படிகள்லையும் சந்தோஷமா ஹாப்பியா நம்ம செய்யலை அப்படின்னா அவருக்குள்ள என்னைக்குமே வளர முடியாது. We should be joyful. We should be happy of doing it. ஆண்டவருக்காக செய்யற விஷயத்துல ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா ஒரு மெயினான ஆஸ்பெக்ட் ஜாய்ஃபுல் லைஃப், சந்தோஷமான வாழ்க்கை. We should be happy for living for God and doing for God. அப்பனா தான் வளர முடியும். இன்னைக்கு பல பேர் வளர முடியாம தடைப்பட்டு இருக்கிறதுக்கு, வளர முடியாம இருக்கிறது காரணம் they don't have joy in their life. அவங்களுக்கு நிறைய bitterness இருக்கு, அவங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கு, நிறைய confusion இருக்கு. They are not joyful in living for God. Unless you're joyful, you cannot grow. நம்ம வேர்கள் ஆழமா வளரணும்னா we should have faith. Faith comes by hearing. வசனத்தை உள்ள நம்ம எடுக்க 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 நம்ம வேறு ஆழமா வளர்ந்துகிட்டே இருக்கோம். சந்தோஷத்தை வாழ்க்கையில கூட்ட 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 நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருப்போம். These two aspects is very important.
establish and expand. First, receive and reflect. Second, establish and expand. இப்படி வளர முடியாததுக்கும் வேர் கொள்ள முடியாததுக்கும் தடை ஒரு 4 காரியம் இருக்கு. 4 things that will not let us root in Christ and grow in Christ. 4 things. First thing is worldly philosophies. தமிழில் வந்து லௌகீக ஞானம் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ள முடியாம, கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியாம செய்யற ஒரு விஷயம் லௌகீக ஞானம், வேர்ல்ட்லி விஸ்டம்ஸ். உலகத்துல இருக்கிறவங்க நிறைய ஞானம் பேசுவாங்க, நிறைய கான்செப்ட்ஸ் பேசுவாங்க, நிறைய பிலாசபிஸ் பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இந்த காரியங்கள் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ள முடியாம, அவருக்குள்ள கட்டப்பட முடியாம மாற்றிடும். நீங்க படிப்புல அறிவு மேதாவிகள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியாதபடி ஆயிடுறாங்க. வேர்ல்ட்லி பிலாசபிஸ், கிறிஸ்துவ இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ கிட்ட இருந்து பிரிக்கிற ஒரு காரியம் எதுனா வேர்ல்ட்லி பிலாசபிஸ், தத்துவங்கள், உலக ஞானம், தத்துவம், பயங்கர விஸ்டம். போயிட்டு எல்லா இடத்துலையும் படிச்சுட்டு சும்மா அப்படி விஸ்டமோட வந்திருப்பாங்க, அவங்களால கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ள முடியாது. ரைட். செகண்ட் திங் which will not leave us to grow in Christ வந்து மாயமான தந்திரங்கள். ஃபர்ஸ்ட் திங் வேர்ல்ட்லி விஸ்டம், உலக ஞானம். செகண்ட் வந்து மாயமான தந்திரம். இங்கிலீஷ் ஒன்று லௌகிக ஞானம், இன்னொன்று வந்து மாயமான தந்திரம். வெயின் டிசிட்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியாம ஒரு காரியத்தை நம்மளை செய்ய வச்சு அதுல நம்மளை ஏமாத்துறது. நமக்கே தெரியாது அவங்க நம்மளை இதை செய்ய வைக்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. ஆனா இத்தனை நாளும் அவங்க சொன்னபடி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம், நமக்கே தெரியாது. ஒரு காலத்துல நம்ம கண்ணை திறந்து பார்க்கும்போது, ஐயோ நான் வந்து யாரோ சொன்னபடி வாழ்ந்திருக்கிறேன், யாரோ நம்ம கற்பித்தபடி வாழ்ந்திருக்கிறேன். இது வந்து வெயின் டிசிட். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லி விஸ்டம், உலக பிரகாரமான ஞானம். ரெண்டாவது மாயமான தந்திரம். தந்திரமா நம்மளை வந்து ஒரு மாதிரி கேப்சர் பண்ணிடுவாங்க, தந்திரமா நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க கிறிஸ்துவ கிட்ட இருந்து. அவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் மாதிரியே இருக்கும், ஆனா அப்படியே நம்மளை பிடிச்சி கிறிஸ்துவ கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிடுவாங்க. பி கேர்ஃபுல். கிறிஸ்துவ கிட்ட நம்ம பிரிக்கிற எதுவுமே நமக்கு பிரச்சனை தான். ரெண்டாவது. மூணாவது மனுஷருடைய பாரம்பரிய ஞானம். நாலாவது உலக வழிபாடு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லி விஸ்டம், செகண்ட் மாயமான தந்திரம், மூணாவது ட்ரெடிஷன் ஆஃப் மேன், நாலாவது ருடிமெண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த 4 காரியங்கள் நம்மளை கிறிஸ்துவ கிட்ட இருந்து பிரிச்சு. அந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். அது கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இட்ஸ் நாட் அபவுட் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இந்த உலக ஞானம், மாயமான தந்திரம், மனுஷனுடைய பாரம்பரியம், மனுஷனுடைய பாரம்பரியம், உலக வழிபாடு, இதெல்லாம் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. கிறிஸ்துவை பற்றாத எந்த காரியங்களும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ள வளரவோ வேர் கொள்ளவோ விடாது. So we should be careful of these 4 things. இது நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்து வரலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வரலாம், நம்ம கூட இருக்க யார்கிட்ட இருந்து வேணா வரலாம், நம்ம கொலி கிட்ட இருந்து வரலாம். பி கேர்ஃபுல். உங்களை யாரும் கொள்ளை கொண்டு போயிடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். 8வது வசனம் அதான் சொல்லுது, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உன்னை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யாரும் உங்களை கொள்ளை கொண்டு போயிடக்கூடாது. திங்க் ட்வைஸ். யாராவது நம்மளை கொள்ளை கொண்டிருக்காங்களா? யாராவது நம்ம கிறிஸ்துவ கிட்ட இருந்து வாழ முடியாதபடிக்கு நம்மளை திருடிட்டு போயிட்டாங்களா? யாராவது என் வாழ்க்கையை திருடிட்டாங்களா? யாராவது என்ன கொள்ளை கொண்டு போயிட்டாங்களா? யாராவது என்ன கிறிஸ்துவ கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களா? திங்க். இந்த 4 காரியங்கள் நம்ம கிறிஸ்துவ கிட்ட சேர விடாது. உலக வழிபாடுகள், பாரம்பரியங்கள், மாயமான தந்திரங்கள், உலக ஞானம், இது எதுவுமே நம்ம கிறிஸ்துவ கிட்ட சேர விடாது. இட் வில் cast us out of Christ. நம்ம கிறிஸ்துவ கிட்ட இருந்து கொள்ளை கொண்டு போயிடும். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் யோசிப்போம், ஐயோ தள்ளி போயிட்டோமே கிறிஸ்துவ கிட்ட இருந்து. ஸோ இன்னைக்கே நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நிமிஷமும் இந்த 4 காரியங்கள் நம்மை பாதிக்காதபடிக்கு, இந்த 4 காரியம் எங்கேருந்து வேணா வரலாம், இந்த 4 காரியம் நம்மை பாதிக்காதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரைட். ஃபர்ஸ்ட் திங், ரிசீவ் அண்ட் ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட். அவரை ஏற்றுக்கொண்டபடியே
அவரில் நடக்க பழகணும். ரிசீவ் அண்ட் ரிஃப்ளெக்ட். செகண்ட், எஸ்டாப்ளிஷ் அண்ட் எக்ஸ்பேண்ட் இன் கிரைஸ்ட். வேர் கொண்டு அவரில் வளரணும். இங்கிலீஷ் இந்த தமிழ் என்ன போட்டிருக்கு அப்படின்னா உறுதிப்பட்டு பெருகணும். உறுதிப்பட்டு பெருகணும்னா we should have faith and thanksgivings. விசுவாசம் இருந்தால் தான் உறுதிப்பட முடியும். தேங்க்ஸ்கிவிங் இருந்தால் தான் பெருக முடியும். நீங்கள் நிறைய பேர் வளர முடியாத தடை சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில். they are not thankful to God. ஆண்டவர் நம்ம கொடுத்ததில் தேங்க்ஃபுல்னஸே இல்லை. கொடுக்காததில் பிரச்சனை இருக்குது நிறைய பேருக்கு. ஆண்டவர் இதை தரலை, அதை தரலை, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியலன்னு. காடு கொடுத்ததில் யாருக்கு நன்றி உணர்வு இல்லையோ they cannot grow further. கிறிஸ்துவுக்குள்ளே அவங்களால வளரவே முடியாது. நீங்கள் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணுன்றதை யோசித்து அவரை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணலான்றதை முயற்சி பண்ணலாம். எப்படி நம்ம அவளை ரிசீவ் பண்ணமோ அதே மாதிரி அவருக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகி அவருக்குள்ளே எக்ஸ்பேண்ட் ஆக பார்ப்போம். டோன்ட் ஸ்டாப் எக்ஸ்பேண்டிங் இன் கிரைஸ்ட். நீங்கள் நிறைய பேருக்கு போதும்னு நினச்சிக்கிறீங்க, சுருக்கிக்கிறோம் நம்மளை. இது இருந்தால் போதும், இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு. we should expand daily in Christ. வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவர் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வேர்கள் அவருக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். விசுவாசம் எவ்வளோ பெருகுதோ அந்த அளவுக்கு வேர்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நன்றி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அவருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருப்போம். இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். தடை பண்ணுகிற 4 காரியம்: உலக வழிபாடுகள், மனிதனுடைய பாரம்பரியங்கள், மாயையான தந்திரங்கள், லௌகீக ஞானங்கள். இந்த 4 காரியம் மார்க் பண்ணி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக நம்ம லைஃப்பில் வரும், ரொம்ப ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் நுழையும். இதெல்லாம் மார்க் பண்ணி ஒவ்வொரு காரியத்திலையும் கவனமாக ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி அதெல்லாம் தட்டி விட்டு தேவனுக்கு நேராக நடந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியாக அந்த 4 விஷயம் வந்துடும். இந்த 4 விஷயம் இந்த 4 விஷயம் குறிப்பிட்டு யார் மூலியமாக தான் வரும்னு கிடையாது. யார் மூலியமாக வேணால் வரலாம். நம்ம வீட்டிலேயே இருக்கிறவர்கள் மூலியமாக வரலாம். இயேசு சொல்லும்போது சொல்கிறார், உன் வீட்டாரே உனக்கு முதல் சத்துரு. வீட்டில் இருக்கிறவங்க முதல் சத்துரு. அவங்க நமக்கு ஒரு பாரம்பரியங்களை, உலக லௌகீக ஞானத்தை, உலக பாரம்பரியத்தை they say good, அவங்க நல்ல காரியங்கள் சொல்லுவாங்க. but be careful to note if it's of Christ. கிறிஸ்துவினுடையதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். if anything is not of Christ, it's not for us. அது நமக்கு கிடையாது. கிறிஸ்துவுடையது மட்டுமே நமக்கு சொந்தமானது. அவரே நம்முடைய எஜமான். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை. இதுதான் நம்மளுடைய டெய்லி மந்திரம். ஜீசஸ் தான் என் லார்ட். ஐ லிவ் டு சர்வ் ஹிம். ஹி இஸ் மை எவ்ரிதிங். அவரை எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். அவருக்குள்ளே எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கணும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறேன். இந்த 4 தேவையில்லாத காரியத்தை அவாய்ட் பண்ணுறேன். அவருக்குள்ளே வேர்கொள்கிறேன், அவரில் வளர்றேன். வேர்கொண்டு வளரு. வேர்கொள்ளவும் வளரவும் தடையாக இருக்கிற 4 காரியத்தை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எங்கேயோ வளர்ந்துடலாம். பட் எல்லாத்துக்கும் முன்னாடி, எவ்ரிதிங்க்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் we should receive him as our Lord. என் எஜமானனாய் அவரை ஏற்றுக்கொள்ளும். என் வாழ்க்கையை ஆளுகிறவராய் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய அடிமையாக, அவருக்கு ஊழியம் செய்கிற, சர்வ் பண்ணுற ஒரு நபனா நான் மாறணும். அப்போ தான் வேர்கொள்ள முடியும், வளர முடியும். உலக காரியத்தை, நிறைய விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். நிறைய விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கணும். என் எஜமானனுக்காக, நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவுக்காக, என்னை தேர்ந்தெடுத்த இயேசுவுக்காக நிறைய விஷயத்தை விட்டு கொடுக்கணும். நிறைய விஷயத்தை மாற்றணும். உலக வழிபாடை மாற்றணும். உலகம் போகிற போக்கில் போகக்கூடாது. கிறிஸ்து என்னை எதற்கு தொட்டாரோ அதற்காய் நிற்கணும். அவருக்குள்ளே வேர் கொண்டு வளரணும்.